This topic is about problems based on speed control of motors. இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் மோட்டார்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எப்படின்னா, நார்மலாக பேக் இஎம்எஃப்க்கு என்ன ஃபார்முலா பை 68. இதில் எக்ஸப்ட் ஃப்ளக்ஸ் அண்ட் ஸ்பீடு ரிமைனிங் எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட். தேர்ஃபோர் it can be written as back EMF is directly proportional to the product of flux and speed. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். இதில் மேஜராக என்ன ப்ராப்ளம்ஸ் எந்த மோட்டரோட கிளாஸிஃபிகேஷனில் வரும் அப்படின்னா, ஒன்று வந்து ஷண்ட் மோட்டார் அண்ட் சீரியஸ் மோட்டார். ஷண்ட் மோட்டரில் அதோட சர்க்யூட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஆர்மச்சூருக்கு பேரலாக இந்த ஃபீல்டு வைண்டிங்ஸ் வந்து இருக்கும். தேர்ஃபோர் இங்கே ஆர்மச்சூர் கரண்ட், இங்கே ஷண்ட் கரண்ட். ஓகே, இதில் க்ரியேட் ஆகிறது தான் என்னது இந்த ஃப்ளக்ஸ். தேர்ஃபோர் பட் இது வந்து டிஃப்ரெண்ட் பாத். ஆர்மச்சூரும் இந்த ஃபீல்டும் சேம் பாத்தில் வராது. தேர்ஃபோர் என்னென்னா, in DC shunt motor this field flux is independent of armature current. independent of armature current. ஏன் அப்படின்னா, இது வந்து இங்கே என்ன வோல்டேஜோ அதே தான் இங்கேயும் இருக்கும். therefore சப்ளை வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ஃப்ளக்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சீரியஸ் மோட்டரில் சர்க்யூட் எப்படி இருக்கும், இந்த ஃபீல்டு வைண்டிங்கும் ஆர்மச்சூரும் சீரியஸாக இருக்கும். இங்கே ஆர்மச்சூர் கரண்ட், இங்கே சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங்கும் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இங்கே ஃபீல்டு வைண்டிங்கில் தான் என்ன க்ரியேட் ஆகும், ஃப்ளக்ஸ். ஸோ இந்த பாத்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். தேர்ஃபோர் ஹியர் ஃப்ளக்ஸ் இஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் ஆர்மச்சூர் கரண்ட். இது டிசி சீரியஸ் மோட்டரில். இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி மோட்டரில் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இதுதான் ரெண்டு மேஜர் டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் நார்மலாக சேம் ஃபார்முலா தான். ஓகே ஓகே இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். லுக் அட் திஸ் கொஷின். இதில் 500 வோல்ட் டிசி ஷண்ட் மோட்டார், அதுக்கு ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கரண்ட் டேக்கன் இஸ் 5 ஆம்பியர், அதாவது லைன் கரண்ட். அது என்னன்னா வென் ரன்னிங் ஆன் நோ லோடு. ஓகே, நோ லோடில் 5 ஆம்பியர் கரண்ட் வந்து இன்டேக் பண்ணுது. அண்ட் தென் இட் ரொட்டேட்ஸ் அட் ஸ்பீட் ஆஃப் 1000 RPM. ஓகே, இப்போ கால்குலேட் த ஸ்பீட் வென் மோட்டர் இஸ் ஃபுல்லி லோடட். ஃபுல்லாக லோட் ஆகும்போது, அதாவது எப்போ அப்படின்னா த டோட்டல் கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த சப்ளை இஸ் 30 ஆம்பியர். சிம்பிளாக சொல்லணும்னா 5 ஆம்பியர் கரண்ட் இன்டேக் பண்ணும்போது இதோட ஸ்பீடு வந்து 1000 RPM. 30 ஆம்பியர் ஸ்பீடு இன்டேக் பண்ணும்போது இதோட ஸ்பீடு என்னவாக இருக்கும், இதுதான் கொஷின். ஓகே, ஃபஸ்ட்டு given data, supply voltage is 500 voltage and then armature resistance is 1.5 ohm and then ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். ஃபீல்டுனா என்னது, டிசி ஷண்ட் மோட்டரில் ஃபீல்டுனா அது இந்த வைண்டிங், ஃபீல்டு வைண்டிங். தேர்ஃபோர் இது என்னது, ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ். இங்கே அண்ட் ஒன் மோர் திங், இங்கே ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் IA அண்ட் ஆல்சோ ஃப்ளக்ஸ் இஸ் டிபெண்ட் ஆன் ஷண்ட் கரண்ட். இங்கே ஷண்ட் கரண்ட் என்ன இன்டேக் பண்ணுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே ஃப்ளக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஆர் ஷண்ட்டோட வேல்யூ வந்து 400 ohm. அண்ட் தென் நோ லோடு கண்டிஷனில் கரண்ட் இன்டேக் என்ன அப்படின்னா 5 ஆம்பியர். இப்போது நோ லோடுக்கு என்ன பண்ணுறோன்னா சஃபிக்ஸ் நாட் அப்படின்னு சொல்கிறோம். சாரி, இது வந்து என்ன ஐஏன்னு எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ஆர்மச்சூர் கரண்ட். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தால் ரைட் டவுன் த சர்க்யூட் டயக்ராம். இது லைன் கரண்ட்,
இது ஷண்ட் கரண்ட், இங்கே ஃப்ளோ ஆகிறது ஆர்மேச்சர் கரண்ட். இதில் நோ லோடு கண்டிஷனில் கரண்ட் இன்டேக் கரண்ட் டேக்கன் இஸ் 5 ஆம்பியர்னால் இந்த கரண்ட் தான் 5 ஆம்பியர். ஓகே, இதுதான் இன்டேக் கரண்ட். தெர்ஃபோர் ஐஎல் நாட், ஏன் இந்த நாட் அப்படின்னு சஃபிக்ஸ் நாட் அப்படின்னா இது வந்து ரன்னிங் ஆன் நோ லோடு. அப்போ என்னது 5 ஆம்பியர். ஸ்பீடு இந்த டயத்தில் நோ லோடு ஸ்பீடு அது எப்படி எழுதலாம்னா n சஃபிக்ஸ் நாட் வந்து என்னது 1000 RPM. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எந்த ரிலேஷன் வச்சு சால்வ் பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். EB is proportional to flux into speed. EB is proportional to flux into speed. அப்புறம் இதில் வந்து ஃப்ளக்ஸ் வந்து டிபெண்ட் ஆன் வோல்டேஜ். தெர்ஃபோர் இதுவுமே என்னது கான்ஸ்டன்ட் தான் ஷண்ட் மோட்டரில். தெர்ஃபோர் ஹியர் EB is directly proportional to speed. ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் நோ லோடு கண்டிஷனில் பேக் EMFோட வேல்யூ என்ன, அதாவது EB நாட். ஓகே, இதோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு என்ன ஃபார்முலா, EB is equal to V minus IARA. இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. பட் நம்ம இங்கே வந்து நோ லோடு கண்டிஷனில் தான் பார்க்குறோம். தெர்ஃபோர் IA நாட் RA இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். தெர்ஃபோர் RA. இப்போ IA நாட்டோட வேல்யூ நமக்கு தேவை. நமக்கு இருக்கிற டேட்டா என்னது IL நாட் தான் இருக்குது. ஸோ இது இன்டேக் கரண்ட். IL இஸ் சம் ஆஃப் ஷண்ட் கரண்ட் அண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். இங்கே KCL அப்ளை பண்ணோம்னா இது எப்படி எழுதலாம், IL இஸ் ஈக்குவல் டு IA ப்ளஸ் I ஷண்ட். ஓகே, அப்போ IL நாட் இஸ் ஈக்குவல் டு IA நாட் ப்ளஸ் I ஷண்ட் நாட். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதில் எந்த வேல்யூ நமக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியும். 5 இஸ் ஈக்குவல் டு IA நாட் ப்ளஸ் இந்த I ஷண்ட்டோட வேல்யூ என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் V பை R ஷண்ட். இந்த வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். இந்த V பை இந்த R தான் இந்த I ஷண்ட்டோட வேல்யூ. இப்போ டெர்மினல் வோல்டேஜ் என்னது 500 டிவைடட் பை R ஷண்ட்டோட வேல்யூ 400 ஓம். தெர்ஃபோர் 500 டிவைடட் பை 400 என்ன வரும் 1.25 ஆம்பியர். தெர்ஃபோர் இங்கே என்ன வரும், ஷண்ட்டுக்கு பதிலாக 1.25. அப்போ IA நாட் ஓட வேல்யூ என்ன வரும், 5 மைனஸ் 1.25 என்ன வரும்னா 3.75 ஆம்பியர். ஓகே, இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதில் அப்படின்னா EB நாட் இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் IA நாட் RA. சப்ஸ்டியூட் பண்ணோன்னா EB நாட்டோட வேல்யூ என்ன வரும், வியோட வேல்யூ வந்து 500 மைனஸ் IA நாட் இது 3.75 இன்ட்டு அண்ட் ஒன் மோர் திங், இங்கெல்லாம் V நாட் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, இன்ட்டு 3.75 இன்ட்டு RAவோட வேல்யூ வந்து 1.5. ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன ஆன்சர் 494.375 வோல்டேஜ். அதாவது EB நாட்டோட வேல்யூ 494.375 வோல்டேஜ். இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாலாம் இருக்குது அப்படின்னா, அது இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலா வச்சு தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். இது எப்படி சால்வ் பண்ணுறோம், இதில் பாருங்கள். EB நாட், EB is proportional to N. இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா EB நாட் இஸ் proportional to N நாட். அதே மாதிரி இது வந்து நோ லோடு கண்டிஷன். அப்போ ஃபுல் லோடு கண்டிஷனில் EB 1ன்னு எடுத்துக்கிறோம், இஸ் proportional to N1. ஓகே, ஸோ இதை ஈக்குவேஷனில் எப்படி எழுதுகிறோன்னா EB நாட் டிவைடட் பை EB1. இதை ரெண்டு ஈக்குவேஷனே டிவைட் பண்ணுறோம். இது 1, இது 2, 1 டிவைடட் பை 2, 2 டிவைடட் பை 1 அப்படின்னு எழுதலாம். ரைட்டு தான். N0 பை N1 இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த N1ஓட வேல்யூ தான் சால்வ் பண்ணணும். அதாவது ஸ்பீட் அட் ஃபுல் லோடு. கால்குலேட் த ஸ்பீட் வென் மோட்டர் இஸ் ஃபுல்லி லோடட். ஓகே, ஃபஸ்ட்டு EB நாட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. N0ஓட வேல்யூ ஆல்ரெடி கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க.
N1ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா இதையும் சால்வ் பண்ணணும். EB1 அதாவது அட் ஃபுல் லோடு. இப்போ EB1 இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் IA1 இன்ட்டு RA. லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? EB0னால இங்கே IA0, இங்கே EB1னால IA1. ஓகே, இதில் IA1 இதுக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லி லோடட் அப்போ எவ்வளோ கரண்ட் இன்டேக் பண்ணுதுன்னா 30 ஆம்பியர். தேர்ஃபோர் இதில் IL0ஓட வேல்யூ தான் 30 ஆம்பியர். டைரெக்டாக IL1ஓட வேல்யூ தான் 30 ஆம்பியர். டைரெக்டாக IA1ஓட வேல்யூ 30 ஆம்பியர்னு எடுக்கக்கூடாது. ஓகே, இதுலேயும் அதே ஃபார்முலா தான். IL1 இஸ் ஈக்குவல் டு IA1 ப்ளஸ் I ஷண்ட். ஷண்ட் கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா இது வந்து டிசி ஷண்ட் மோட்டார். தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம்? 30 இஸ் ஈக்குவல் டு IA1ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். I ஷண்ட்டோட வேல்யூ 3.75. இதை சால்வ் பண்ணோம்னா IA1ஓட வேல்யூ என்ன வரும்? 28.75 ஆம்பியர். இதுதான் ஃபுல் லோடு ஆர்மேச்சர் கரண்ட்டோட வேல்யூ. தேர்ஃபோர் இதிலேருந்து என்ன சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா EB1 ரைட். EB1 இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் IA1 இன்ட்டு RA. EB1 இஸ் ஈக்குவல் டு Vயோட வேல்யூ வந்து 500 மைனஸ் IA1ஓட வேல்யூ 28.75 இன்ட்டு RAவோட வேல்யூ என்னது? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 1.5. தேர்ஃபோர் 1.5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 456.875 வோல்டேஜ் தான் EB1ஓட வேல்யூ. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா N1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எல்லா வேல்யூ. எப்படின்னா EB0 டிவைடட் பை EB1 is equal to N0 divided by N1. EB0ஓட வேல்யூ என்னது? 494.375. இங்கே EB1ஓட வேல்யூ 456.875 is equal to no load speed 1000 RPM. 1000 divided by full load speed. full load speed தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? N1 is equal to 924.15 RPM. ஸ்பீடுன்றதுனால யூனிட் வந்து RPM. இதுதான் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னால கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணும்போது இதே மாடலில் சால்வ் பண்ணும்போது எல்லாமே சிம்பிள் ஆகும். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து ரிப்பீட்டடாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. அண்ட் ஒன் மோர் திங், சம் ப்ராப்ளம்ஸில் எப்படின்னா டார்க் பேசிஸ் பண்ணி டார்க் வந்து இப்போ ஃபுல் லோடரில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, ஆர்மேச்சர் கரண்ட் வந்து 30 ஆம்பியர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆர்மேச்சர் கரண்ட் இல்லை இன்டேக் கரண்ட். சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் எப்படின்னா டைரெக்டாக அந்த ஐஎல்லோட வேல்யூ கொடுக்காம டார்க் வந்து டபுள் ஆகுது, இல்லை டார்க் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டார்க்குக்கும் இந்த ஆர்மேச்சர் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, டார்க்குக்கு ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? ஃப்ளக்ஸ் IA பை 2π. நம்ம 2-3 கிளாஸஸ்க்கு முன்னாடி இதை டெரைவ் பண்ணியிருந்தோம். PZ by A. From this எப்படி எழுதலாம்னா டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் அண்ட் ஆர்மேச்சர் கரண்ட். இந்த ரிலேஷனும் யூஸ் ஆகும். இந்த ரிலேஷனும் இந்த ஸ்பீட் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டார்ஸ் இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸுக்கு இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2. Question number 2. Okay, first given data, let me write down the given data. Supply voltage is 500 voltage and then DC shunt motor
shunt motor running at 700 rpm. ஓகே, இங்கே 2 ஸ்பீட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து 700 rpm எப்போ 50 ஆம்பியர் கரண்ட்டில், அண்ட் தென் ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ இது எப்படி எடுக்கலாம்னா N1 வந்து 700 rpm ஆர் N0 அப்படி கூட எடுக்கலாம். இட் டேக்ஸ் அன் ஆர்மேச்சூர் கரண்ட் ஆஃப், இங்கே டேரெக்டாக ஆர்மேச்சூர் கரண்ட்னு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ப்ராப்ளமில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன்டேக் கரண்ட் கொடுத்துருக்காங்க, அதனால IL0 அப்படின்னு எடுத்திருக்கோம். IL இங்கே ஆர்மேச்சூர் கரண்ட்டுனே டேரெக்டாக கொடுத்ததுனால நம்ம எப்படி எழுதுகிறோம், IA1 வந்து 50 ஆம்பியர் அப்படின்னு டேரெக்டாக எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும், RA இஸ் ஈக்குவல் டு 0.4 ஓம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ரெசிஸ்டன்ஸ், அதாவது எப்படி இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஆர்மேச்சூர் வோல்டேஜ் கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு ஸ்பீடு கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டரில் படிச்சிருப்போம். அதில் என்னென்னா ஆர்மேச்சூரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறதுனால இதோட ஸ்பீடு வந்து ட்ராப் ஆகுது, ஸ்பீடு வந்து டிக்ரீஸ் ஆகுது. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. கவனிங்க, இந்த பாருங்கள், வாட் ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி பிளேஸ்ட் இன் சீரீஸ் வித் த ஆர்மேச்சூர். இங்கே ஆர்மேச்சூருக்கு சீரீஸாக இந்த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எந்த லெவலில் எத்தனை ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ளூட் பண்ணால் இந்த 700 rpm ஸ்பீடு வந்து 600 rpm ஸ்பீடாக ரெடியூஸ் ஆகும். அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், அதில் இன்னொரு கண்டிஷன் என்னென்னா டார்க் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது ஃபஸ்ட்டு கேஸில். செகண்ட் கேஸில் டார்க் இன்க்ரீஸ்டு பை 50%. ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தெரியும். ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் இதில் என்ன 2 கான்செப்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோன்னா, ஆல்ரெடி இப்போ தான் சொல்லியிருந்தோம், ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் அண்ட் ஸ்பீட், T இஸ் ப்ரொபோர்ஷனல் டு, இந்த 2 ரிலேஷன்ஸ் வச்சு தான் இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸில் டார்க் வந்து கான்ஸ்டன்ட், டார்க் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இதில் கவனிங்க, என்ன ரிலேஷன் அப்படின்னா EB இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு ஸ்பீடு. இங்கே ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா டிசி ஷண்ட் மோட்டரில் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. தெர்ஃபோர் ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். EB இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு, இது மட்டும் வரும். இதை எப்படி எழுதலாம், EB1 டிவைடட் பை EB2 இஸ் ஈக்குவல் டு N1 டிவைடட் பை N2. இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு EB1 என்னவாக இருக்கும், இதான் ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. ஓகே, EB1 என்ன ஃபார்முலா அப்படின்னா V மைனஸ் IA1 இன்ட்டு RA. ஓகே, V என்னது 500 மைனஸ் IA1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க 50 ஆம்பியர். 50 இன்ட்டு ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0.4. 0.4 இதோட வேல்யூ என்ன வரும், 480 voltage. EB1 is equal to 480 voltage. ஸோ N1 வேல்யூ தெரியும், EB1 வேல்யூ சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து EB2 வேல்யூ, N2 வேல்யூ தெரியும். ஓகே, N2 வேல்யூ அதுவும் கிவன் டேட்டாவில் எழுதணும். ஸ்பீடு எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா 600 rpm. ஓகே, ஸோ இது எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ என்ன வரும், EB1 டிவைடட் பை EB2 இஸ் ஈக்குவல் டு N1 டிவைடட் பை N2. EB1 வேல்யூ 480, EB2 வேல்யூ தெரியாது. ஓகே, அன்னோன் டேட்டா. இங்கே N1 வேல்யூ என்னது 700, N2 வேல்யூ 600 rpm. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதுதான் EB2 வேல்யூ. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இங்கே உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணதுனால தான் இந்த 600 rpm ரெடியூஸ் ஆகிருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ஃபோர்
EB2 is equal to எப்படி எழுதலாம் V minus IA2 இங்கே வந்து ஆர்மேச்சர் கரண்ட் IA2 into RA. ஓகே, இந்த ப்ராப்ளமில் ஏன் IA2ன்னு எடுக்கிறோன்னா இது வந்து செகண்ட் கேஸ் EB2க்கு. இங்கே IA2ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த ரிலேஷன். ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா டார்க் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா T1ம் அதாவது T1 கிவன் டேட்டா இந்த கண்டிஷன்லையும் இங்கேயும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அதனால் கான்ஸ்டன்ட். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், T is proportional to product of flux into IA. அப்போ என்ன வரும், phi1 IA1 is equal to phi2 IA2. flux வந்து கான்ஸ்டன்ட், flux வந்து கான்ஸ்டன்ட், therefore IA1 is equal to IA2. அப்படின்னா இங்கே சேம், இங்கே IA1 என்ன வேல்யூ 50 ஆம்பியர்னால் இங்கேயும் 50 ஆம்பியர்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதில் ஒரு ப்ராப்ளம்லேயே ஒரு கரெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸுக்கு சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ சீரியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அதோட எப்படி எடுக்கிறோம்னா வேரியபிள் RX அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இங்கே அதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். EB2ஓட வேல்யூ என்ன வரும், 411.4285 இஸ் ஈக்குவல் டு வியோட வேல்யூ வந்து 500 மைனஸ் IA2ஓட வேல்யூவும் இந்த அதாவது ஃபஸ்ட்டு கேஸில் டார்க் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்கோம், அதனால இது ரெண்டுமே சேம். அப்போ இதோட வேல்யூ என்னது, IA1க்கு என்ன வேல்யூவோ அதே தான் IA2க்கும், therefore 50 ஆம்பியர். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 50 இன்ட்டு RAவோட வேல்யூ வந்து 0.4 ப்ளஸ் RX, இந்த வேல்யூ தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வாட் ரெசிஸ்டன்ஸ் மஸ்ட் பி பிளேஸ்ட் இன் சீரிஸ் வித் தி ஆர்மேச்சர். therefore இதை சால்வ் பண்ணிங்கன்னா RXோட வேல்யூ வந்து 1.371 ஓம், இதுதான் RXோட வேல்யூ. இப்போ இதே கண்டிஷனில் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா கேஸ் 2ல் என்ன ஆகுதுன்னா டார்க் இன்க்ரீஸ்டு பை 50% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதையும் நம்ம சால்வ் பண்ணணும். டார்க் இன்க்ரீஸ்டு பை 50% அப்படின்னா இது எப்படி எடுக்கலாம், T2 will become 50% increased when compared to the last case, அதாவது T1. T2 is equal to 50%. இது வந்து T1 வந்து 100% அப்படின்னா T2 என்ன ஆகுது அப்படின்னா 50% ரைஸ் ஆகுது, அப்போ 150%. அப்போ இது எப்படி எழுதலாம், 1.5 டைம்ஸ் ஆஃப் T1. இங்கே 0.5ன்னு எழுதக்கூடாது, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ்டு பை 50% அப்படின்னா என்னது, T2 is equal to T1 இல்லாமல் T2 is equal to 1.5 டைம்ஸ் ஆஃப் T1. ஓகே, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சப்போஸ் கொஷினில் look at carefully, torque increased to இல்லை torque changed to 50% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 50%ஆக கன்வெர்ட் ஆகுது. அப்போ என்ன வரும், இங்கே T2 is equal to 0.5 T1 அப்படின்னு எடுக்கணும். இல்லை டார்க் இன்க்ரீஸ்டு டு ஒன் செகண்ட், டார்க் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டார்க் இன்க்ரீஸ்டு பை, லுக் அட் கேர்ஃபுல்லி, டார்க் இன்க்ரீஸ்டு பை 200% அப்படின்னா 200% இன்க்ரீஸ் ஆகுது. ஆல்ரெடி T1 வந்து 100%, இன்னும் இன்க்ரீஸ்டு பை 200%னா T2 is equal to 3 டைம்ஸ் ஆஃப் T1. அதாவது டார்க் என்ன ஆகுது, 300% ஆகுது. அதாவது 100% இன் அடிஷன் டு 200%, அப்போ 300% ஆகுது. அப்படி கொடுக்காம டார்க் இன்க்ரீஸ்டு 2, அதாவது 200% அப்படின்னா 2 இன்ட்டு T1 தான் வரும். இங்கே 3 இன்ட்டு T1, இங்கே 2 இன்ட்டு T1. அதுக்கு என்னென்னா இங்கே பை, இங்கே வந்து 2. ஓகே, இதை வந்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். டோன்ட் கமிட் எ மிஸ்டேக். ஓகே, come to the problem. Therefore T2 is equal to 0.5 T1. நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தோம், T2 is proportional to product of flux into
IA. இது எப்படி எழுதலாம்? இது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது எப்படி எழுதலாம்? 5 IA2 இஸ் ஈக்குவல் டு 1.5 51 IA1. அதாவது இதுதான் T2, இது T1. T2 இஸ் ஈக்குவல் டு 1.5 T1. இந்த இது ஓகே. இதில் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். therefore IA2 இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் IA1. ஓகே. அப்போ என்ன வரும்? 1.5 டைம்ஸ் ஆஃப் IA1ஓட வேல்யூ வந்து 50 ஆம்பியர். இப்போ 1.5 இன்ட்டு 50 75 ஆம்பியர். ஒன் கரெக்ஷன் நீடட். என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி கேஸ் 1லையே இங்கே சஃபிக்ஸ் 2 அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். EB2 IA2 இந்த மாதிரி எடுத்திருக்கோம். இங்கேயும் T1 T2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதனால் இங்கேயும் சஃபிக்ஸ் 2னா மிஸ்டேக் வரும். அதனால் இது எப்படி எடுக்கிறோன்னா T3ன்னு மாற்றிக்கிறோம். T சஃபிக்ஸ் 3. ஓகே. IA3யோட வேல்யூ வந்து 75 ஆம்பியர். இப்போ இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் அந்த இன்க்ளூட் பண்ண ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சால்வ் பண்ணுறோம். இப்போ இங்கே எப்படி சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, EB1 டிவைடட் பை EB3 இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இஸ் ஈக்குவல் டு N1 டிவைடட் பை N3. ஓகே. இதில் இங்கே N3யோட வேல்யூவும் 600 தான். ஓகே. 600 RPMக்கு ரெடியூஸ் ஆகுது. பட் என்ன ஆகுது? டார்க் மட்டும்தான் 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன வரும்? EB1ஓட வேல்யூ 480, EB3யோட வேல்யூ unknown data. Next N1ஓட வேல்யூ 700 divided by 600. Therefore EB3 என்ன வேல்யூ வரும்னா 411.4285 வோல்டேஜ். therefore இதிலிருந்து எப்படி எழுதுறோம்? EB3 is equal to V minus IA3 RA plus RX. இங்கே ஆல்ரெடி நம்ம RXன்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து RX சஃபிக்ஸ் 2. ஏன்னா இதில் எல்லாமே கேஸ் 2னால கேஸ் 1ல் எல்லாமே சஃபிக்ஸ் 2ன்னு எடுத்திருக்கோம். இங்கே எப்படி எடுக்கலாம்? RX3ன்னு எடுக்கலாம். ஓகே. இதோட வேல்யூ வந்து 411.4285 இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் வந்து 500 மைனஸ் IA3னா இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 75 ஆம்பியர். இது ஏன் இந்த வேல்யூ ஏன் மாறுச்சு அப்படின்னா, டார்க் இன்க்ரீஸ்டு பை 50%. 75 இன்ட்டு ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து 0.4. இங்கே RX3. இதை சால்வ் பண்ணிங்கன்னா RX3 இஸ் ஈக்குவல் டு 0.781 ஓம். ஓகே. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே. இன்னும் ப்ராப்ளம்ஸ் டீப்பாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இது ஷண்ட் மோட்டரில் ஸ்பீடு கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு சீரீஸ் மோட்டரில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.